அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 27. தூய்மையானவர் யார் அல்லது தூய்மையானவரின் குணங்கள் எவை என்பதை பற்றி நல்லாதனார் இந்த செய்யுளில் சொல்கிறார். உன் பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். சாப்பிடுவதற்கு முன்பு குளித்து சாப்பிடுதல், என்ன சன்மானம் கிடைத்தாலும் ஒரு தலையாய் பொய் சொல்லாதிருத்தல், தோல் சுருங்கி சாகும் நிலை வந்தபோதும் நேர்மை குறையாத தன்மை ஆகிய மூன்றும் தூய்மையான மனிதர்கள் கடைபிடிப்பவை. அப்படின்னா கூழானாலும் குழித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பது முதுமொழி. ஏன் குளிச்சு குடிக்கணும்? குளிக்காம குடிச்சா என்ன ஆகும்? வயிற்றுக்குள்ளதானே போகுது. அதுக்கே போய் குளிக்கணும்? குறைஞ்சபட்சம் ஒரு பல் துளக்கி வாயை கொப்பளிச்சுட்டு குளிச்சா போதும், சுத்தமா தான் உள்ள போகும். ஏன் போய் குளிச்சுட்டு குடிக்கணும் அப்படின்னு தூய்மையானவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா புற தூய்மை நீரானமையும். குளிக்கும் பொழுது நம்ம உடம்பில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வழிந்தோடி விடுகின்றன. நீங்க சவர்க்கரம் என்னும் சோப்பை உபயோகப்படுத்தினாலும் சரி அந்த அழுக்குகள் வழிந்தோடிவிடும். இந்த அழுக்குகள் வழிந்தோடி விடும் பொழுது அதனுடன் தோலின் மேல் உள்ள பழைய செல்களும் கழிந்தோடி விடுகின்றன. அப்பொழுது அங்கே புதிய செல்கள் உற்பத்தியாகும். புதிய செல்கள் உற்பத்தியாகும் பொழுதுதான் தோல் ஆரோக்கியமாக இருக்கும், தோலிற்கு ஒரு பளபளப்பு தன்மை கூடும். அதனாலதான் குளிக்க சொல்றாங்க. ஏன் சாப்பிடும்போது உணவு அருந்துவதற்கு முன்பாக குளிக்க சொல்றாங்க அப்படின்னா, நீங்களே நினைச்சு பாருங்களேன், குளிச்சுட்டு வந்த உடனே பசிக்கும். அப்ப போய் சாப்பிடும்போது நல்ல உணவு வயிற்றுக்குள் இறங்கும். குளிக்காம நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சரியா சாப்பிட முடியாது, பசி எடுக்காது. அப்புறம் சாப்பிட்டுட்டு நீங்க குளிச்சீங்கன்னா மலப்பாம்பு நெளிகிற மாதிரி நெளிச்சுக்கிட்டு இருக்கணுமே ஒழிய ஒரு உற்சாகமா ஆரோக்கியமா இருக்க முடியாது. அதனால் உங்கள் வாழ்க்கை உற்சாகம் இருக்க வேண்டும். உங்கள் உடல் நலம், தோல் நலம், மனநலம் ஆரோக்கியமா இருக்கணும்னா குளிச்சுட்டு சாப்பிடு, உணவருந்து அல்லது குடி. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, என்பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதல். உனக்கு இந்த உலகமே சன்மானமாக கிடைக்கிறது. நீ இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகப் போகிறாய். உன் கீழ் எல்லா மக்களும் பின்வரப் போகிறார்கள். உனக்கு மாட மாளிகை கிடைக்கப் போகிறது, கோடி கோடியாக பணம் கிடைக்கப் போகிறது, தங்கம் வைரம் வைரூடியம் என்று எவ்வளவோ கிடைக்கப் போகிறது. ஆனால் நீ இவர்களுக்கு சாதமாக ஒரு பொய்யை மட்டும் சொன்னால் போதும் என்று சொன்னால், எவனொருவன் அதுவெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று இருக்கிறானோ அவன் தூய்மையானவன் என்று நல்லாதனார் சொல்றார். மூன்றாவது, தோல் வெற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை. எலும்பும் தோலுமா இருக்கிறான், கீழே விழுந்தா செத்து போயிடுவான், அப்படி இருக்கிறான். ஆனாலும் அவன் பிச்சை எடுக்காமல் வாழ்கிறான் அல்லவா? அவனாக எதையாவது செய்து ஒரு 4 காசு சம்பாரிச்சு தன்னுடைய பசியை போய்க்கலாம், இல்லை என்றால் உண்ணாவிரதமிருந்து உயிர் விடலாம் என்று நினைக்கிறான் அல்லவா? அப்படிப்பட்ட சான்றாண்மை குன்றாத வறுமையில் வாழக்கூடிய மனிதன். நம்ம பல நேரங்களில் பார்த்திருக்கோம். இந்த துப்புரவு தொழிலாளிகள்லாம் குப்பை தொட்டியில ஏதாவது நகையோ பணமோ கிடைக்கும், அல்லது ஆட்டோ ஓட்டுநர் அவங்களுடைய ஆட்டோல நகையோ பணமோ அதை வச்சுட்டு போயிடுவாங்க. திருப்பி எடுத்துக்கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுத்து உரியவரிடம் அதை ஒப்படைப்பார்கள். காவலர்கள் உரியவரிடம் ஒப்படைப்பார்கள். அப்படி போகும்பொழுது சமயத்தில் ஒரு படம் கூட கருப்பை நமக்கு படம், சரி அதை விட்டுருங்க. அப்படி போகணும்னு வச்சுங்க. அப்படி நேர்மையாக வாழக்கூடிய இந்த மனிதர்கள் வறுமையில் வாழ்கிறார்கள். அவர்கள் செல்வ சீமந்தர்கள் இல்லை. இந்த கிடைச்ச நகையும் கிடைச்ச பணத்தையும் எடுத்துட்டு போனா அவங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது வாழ்க்கையை மேம்படுற மாதிரி நடந்துக்கலாம். இருந்த பொழுதிலும் சான்றாண்மை குன்றாமல் அதை கொண்டு உரியவரிடம் ஒப்படைக்கிறார்கள் அல்லவா? அதை சான்றாண்மை குன்றாமல் காவலர்கள் உரியவரிடம் ஒப்படைக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் தான் தூய்மையானவர்கள் அப்படின்னு நல்லாதனார் சொல்றார். அப்போ 3 வகை மனிதர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் தூய்மையானவர்கள். ஒருவர் குளித்து சாப்பிடுபவர், இரண்டாவது எவ்வளவு வெகுமானம் கிடைத்தாலும் நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று வாழ்பவர், மூன்றாவவர் ஆக கடுமையான வறுமையிலும் தன்னுடைய சான்றாண்மை தன்மை குறையாமல் வாழ்பவர். இவர்கள் 3 தான் தூய்மையானவர்கள் என்று இந்த திரிகடுகம் சொல்கிறது. உன் பொழுது நீராடி உண்டலும் என்பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். அது அவர்களுடைய பழக்க வழக்கமா தொழிலாக வச்சிருப்பாங்க தூய்மையானவர்கள் அப்படின்னு நல்லாதான் சொல்றார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராம செல்வரங்கம், ரிஷி நித்திராலயா, விடியக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், நன்றி.
டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.